ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 364வது திருநாமம் ஓம் பிரம்மச்சாரிணே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, முன்னால் சொல்லியிருக்கோம் மனிதனோட வாழ்க்கையை 4 விதமான ஸ்டேஜு. அதில் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல பிரம்மச்சாரிணே நமஹா அப்படின்னு இருக்கிறதே என்ன பொருள் அப்படின்னா, எப்போதும் பிரம்மனிஷ்டையிலேயே உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எப்போதும் அந்த பரபிரம்மத்திடமே மனசு ஈடுபட்டவர் அப்படின்னு அர்த்தம். பெரிய ஞானிகள்லாம், உயர்ந்த ஞானிகள்லாம் எப்படி இருக்கா, அவர்களுக்கு உலக எந்த ஒரு பற்றும் இல்லாத, உலக சிந்தனை பிரஜை எதுவும் இல்லாத, இடைவிடாது அந்த பேரின்பம் பொருளான அந்த பரபிரம்மத்திட்டையே மனசு ஈடுபட்டிருக்கு இல்லையா, அதைத்தான் பிரம்மச்சாரிணே நமஹா அப்படின்னு இருக்கு. இன்னொரு அர்த்தமாக என்ன அப்படின்னா, பிரம்மன்னா வேதத்துக்கு பேரும் பிரம்மம்னு பேர். அந்த வேதமான பிரம்மத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு. வேதத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்னா என்ன அப்படின்னா, வேத விழுப்பொருளாய் இருக்கக்கூடியவர், வேத பொருளாய் இருக்கக்கூடியவர், வேதம் துதிபாடக்கூடிய ஒரு பெருமையுடையவராய் இருக்கக்கூடியவர். இப்படி 2 விதத்திலையும் பிரம்மச்சாரிணே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது 365வது திருநாமம் ஓம் லோகச்சாரிணே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, உலகங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடியவர், நடமாடுபவர் அப்படின்னு அர்த்தம். அது என்ன, இந்த உலகம் இல்லை, எத்தனை உலகம் இருக்குது, 7 14 லோகம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே அத்தனையிலையும் எங்கே வேணால் எப்போ வேணால் போய் என்ன வேணால் பண்ணக்கூடிய சக்தி நிரம்பியவர். நம்மளால் முடியுமா? இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்னாலே நமக்கு அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்குது. டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கு, அதை பண்ண வேண்டியிருக்கு, இதை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா அதுக்கு பாஸ்போர்ட் வேண்டியிருக்கு, விசா வேண்டியிருக்கு. இத்தனை இருந்தால் தான் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கே நமக்கு இவ்வளவு சிரமங்கள் இருக்குது அப்படின்னா, கஷ்டம் இருக்குன்னா, இனிமே ஒரு லோகத்துலேருந்து இன்னொரு லோகத்துக்கு போகிறதெல்லாம் ஈஸியாக இருக்குமா? முடியாது. ஆனால் இவர் என்ன அப்படின்னா, எல்லா உலகத்துலேயும் சர்வசகஜமாக சஞ்சாரம் பண்ணக்கூடியவர், நடக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா காரணம் என்னன்னா, அண்டச்சராச்சரங்களும் அத்தனை உலகங்களும் இவரோட ஆளுகைக்கு உட்பட்டது, ஆளுகைக்கு உட்பட்டது. அதனால் இவரோட ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இவர் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். அதனால தான் என்ன பண்ணிடுத்தோ, அடுத்த 366வது திருநாமமும் ஓம் சர்வச்சாரிணே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் எங்கேயும் சஞ்சரிக்கிறவர். முதல்ல சொல்லித்து பிரம்மச்சாரிணே நமஹா அப்படின்னு வேதத்திலேயே விளையாடக்கூடியவர், எப்பொழுதும் அந்த பரம்பொருள்லேயே மனதை ஈடுபட்டவர், பிரம்மனிஷ்டையில் இருக்கிறவர்னு சொல்லித்து, அடுத்தது ஒன்றே எல்லா உலகங்கள்லேயும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடியவர், நடமாடுபவர்னு சொல்லித்து, அடுத்தது 3ஆவதாக என்ன சொல்லியிருக்குன்னு, எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுவார் அப்படின்னு. அப்படின்னா அந்த டைம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இடம் நேரம் அப்படின்னு சொல்கிறோமே, இதுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே இதுக்குள்ளே தான் அடக்கம். இது ரெண்டுத்தையும் இல்லாத எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் பரம்பொருள் என்னன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் கட்டுப்படாதது. அப்போது அந்த டைம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லாததுனால எங்கே வேணால் இருக்கும், எப்போ வேணால் இருக்கும், இனிமேல் எல்லா இடத்துலையும் இருக்கும். அது நமக்கு தெரியுறதா? தெரியல. அந்த தெரியாத நமக்கு இருக்கிறது தான் அறியாமை, அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தெரிஞ்சுக்கிறது தான் தெளிவு அடைகிறது ஞானம். அப்படி எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுனுட்டோம் அப்படின்னா, பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளோட நடவடிக்கையே எப்படி இருக்கும்? ஏதானும் தப்பு பண்ணுவோமா?
தோணுமா? தோணாது. இப்படி இவர் சர்வச்சாரிணியனும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு தான் இருக்கார். அதனால் ஒரு இடத்துல இருந்ததுனால இன்னொரு இடத்துல இருக்க முடியாது, இன்னொரு இடத்துல இருந்ததுனால அந்த இடத்துல இருக்க முடியாது, இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. நேரமும் இந்த நேரத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் இருக்க முடியாது, அந்த நேரத்தில் அதுவும் கிடையாது. எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் எங்கும் நீக்கமர நிறைஞ்சு இருப்பார். இது நமக்கு சொல்கிறோம். இது இருக்கா அப்படிங்கிறத ஒரு லீலை காமிக்கிறது. நீங்கள் அந்த லீலையில் என்ன சொல்லியிருக்குன்னா, திருநெல்வேலி ஜில்லாவில் தாமிரபரணி நதிக்கரையில் ஒரு பக்தர் சிவதத்தன் அப்படின்னு ஒரு பக்தர். அவருக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மேலே பக்தி. ஏன்னா எவ்வளவோ கோவில்லாம் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ கோவில்கள் சோழ தேசத்தில், பல்லவ தேசங்களில், பாண்டிய தேசங்கள்லாம் பார்த்தா அப்படி பல விதமான கோவில். ஒவ்வொரு ராஜாக்களும் போட்டி போட்டு சிற்ப களஞ்சியமாக எவ்வளவோ கோவில்லாம் எழுப்பியிருக்கா இல்லையா? அதனால் இந்த சோழ நாட்டில் இருக்கிற கோவில் மேலே இந்த சிவதத்தனுக்கு அந்த உள்ள ஒரு சுவாமி மேலே அவருக்கு பரம பக்தி. பொதுவாகவே நமக்கு எத்தனை கோவிலுக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் நமக்குன்னு பிடிச்சது அப்படின்னு நம்ம மனசுக்கு ரொம்ப உகந்தது ஏதோ ஒரு இடம் இருக்கும். நம்ம எல்லாம் போனாலும் எனக்கு கபாலியை பார்க்கலைன்னா தரிசனம் பண்ணலைன்னா சரியாக வராது சார் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் எங்கே தான் போனாலும் எனக்கு ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாளை சேவிக்கலைன்னா சரியாக வராது, இப்படிலாம் நமக்கு இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த சிவதத்தனுக்கும் இருக்குது. அந்த தியாகேஷ பெருமான் மேலே அப்படி ஒரு காதல் இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறார், இவர் ஊரில் இருந்தால் கூட தினம் பூஜை பண்ணுறார். வீட்டில் பூஜை அறைக்கு பூஜை பண்ணுறார். பூஜை பண்ணுறதே எப்படி பூஜை பண்ணுவார் அப்படின்னா, இனிமேல் சாங்கோ பாங்கமாக நேராக அந்த பரம்பொருளே எய்த்தாப்பில் இருக்கிறாப்பில் அவருக்கு என்னென்ன உபச்சாரம்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவார். சில பேர் பூஜை பண்ணுறதே பார்த்தா தெரியும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். காஞ்சி மகாபெரியவர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுறதை பார்த்தவாளுக்கு தெரியும். அப்படி நேர சிவபெருமான் உட்கார்ந்துருக்கிறாப்பில், அம்பாள் உட்கார்ந்துருக்கிறாப்பில் எப்படிலாம் பயபக்தியோட ஸ்ரத்தையாக பூஜை பண்ணுறது அப்படின்னு பண்ணி காமிச்சிருக்கார் இல்லையா? அதை மாதிரி இவர் இந்த சிவதத்தன் பூஜை பண்ணின்னு இருக்கார். இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதே இவர் மானசீகமாக எப்படி நினச்சிட்டு இருப்பார், எங்கேயோ திருவாரூர்லேயே இருந்து இவர் பூஜை பண்ணுறாப்புல நினச்சிட்டு இருப்பார். அப்படிலாம் பண்ணுறதே ஒரு நாளைக்கு இவருக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம் வந்துடுறது. ஆமாம், நாம் எங்கேயோ இங்கே தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கோம், இந்த ஊரில் இருந்துட்டு இதுங்கிறோம். சாமியோ எங்கேயோ ஒரு சோழ தேசத்தில் ஒரு இடத்துல ஊரில் இருக்கார். நாம் இங்கே வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா அவர் எப்படி வருவார்? இவ்வளவு தூரத்தை தாண்டி எப்படி வருவார்? நாம் இங்கே வந்தால் தானே நம்ம படைக்கிற இந்த நேவேத்தியத்தை அவரால் எடுத்துக்க முடியும் அப்படின்லாம் இவருக்கு சந்தேகம். இல்லை இதில் நமக்கு என்ன, இதில் ஏதான தவறு பண்ணுறோமா? சப்போஸ் நமக்கு வந்து ஏதானும் குறை இருந்ததுன்னு வச்சுப்போம், நம்மளோட பக்தி ஸ்ரத்த குறை இருந்ததுன்னா அவர் வராத போயிட்டா என்ன பண்ணுறது? நாம் வந்துட்டாருன்னு நினச்சின்னு இங்கே பூஜையை முடிச்சிட்டோன்னா என்ன பண்ணுறது? இப்படிலாம் மனசில் குழப்பம். அவர் எங்கேயோ இருக்கார், நாம் எங்கேயோ இருக்கோம், எப்படி இங்கேயும் அங்கேயும் வர முடியும் போக முடியும் அப்படிலாம். இப்படி இவர் மனசில் நினச்சின்றவருக்கு கண்ணால் தண்ணி வருது, அழ ஆரம்பிச்சிட்டார், பூஜையில் உட்காந்துருக்குவார். இதை பார்த்தா இவரோட மனைவி, என்னாச்சு இவருக்கு? தினம் அழகாக பூஜை பண்ணிட்டு பக்தி ஸ்ரத்தையோட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய்வேன்னு சொல்லப்படி அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குதானே அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி இவர் பூஜை பண்ணுவார். சந்தோஷமாக தானே பூஜை பண்ணுவார். இன்றைக்கி எதுக்கு இவர் இப்படி வருத்தப்படுறார் அப்படின்னு இவர் முகக்குறிப்பை பார்த்து அந்த அம்மாவுக்கு தாங்கலை. அந்த அம்மா என்ன நினச்சுனுட்டா, சரி நாம் தானே, இந்த அம்மா தானே நேவேத்தியெல்லாம் பண்ணி வைக்கிறா, நம்ம பண்ணுற நேவேத்தியத்தில் ஏதானும் குறை இருக்கா, தவறு நடந்துருத்தா, அதனால இவர் வருத்தப்படுறாரா, தன்னோட கணவர் வருத்தப்படுறாரா, இப்படிலாம் இந்த அம்மாவுக்கு சந்தேகம். பொதுவாகவே வீட்டில் யாரோ ஒருத்தர் ஏதோ மனசு வருத்தப்பட்டு அது வெளியில் சொல்லாத இருந்தால் கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் அவாவாக கற்பனை பண்ணிப்பா, இதனால் மூஞ்சி வாடி இருக்கோ அதனால் மூஞ்சி வாடி இருக்கோ அப்படின்னு. அது மாதிரி இந்த அம்மா நினச்சுட்டா, நம்ம ஏதானு சரியாக பண்ணலை போல இருக்குது, அதனால தான் அவர் வருத்தப்படுறார் போல இருக்குது அப்படின்னு. இப்படி இந்த அம்மாவும் வருத்தப்பட்டு
தியாகேச பெருமான்கிட்ட வேண்டிக்கிறா. இன்றைக்கி என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல, நான் ஏதானு தப்பு பண்ணியிருந்தேன்னா அதனால நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா, எனக்கு அதுவும் தெரியல, அதனால் அவர் வருத்தப்படுறாளா தெரியல, நீங்கள் தான் இதுக்கு ஒரு அருள் செய்யணும், இந்த கவலையிலேருந்து அவரை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு இங்கே நினச்சிண்டா. இப்படி இந்த மாதிரி நினச்சிண்டாலோ இல்லையோ, உடனே என்ன பண்ணார், வீட்டுக்கு திடீர்னு ஒரு யோகீஸ்வரர் மாதிரி ஒருத்தர் வந்தார், ஒரு மகான் வந்தார். மகான் வந்தவர் என்ன சொன்னார், இல்லை இது அவர் வந்தவர் என்ன பண்ணார், கேட்டார் என்னாச்சு பூஜையெல்லாம் முடிஞ்சு கொடுத்தா, இல்லை அது மாதிரி நைவேத்தியம் பண்ணணும், அந்த சமயத்தில் அமுது செய்கிற சமயத்தில் இவர் என்னமோ வருத்தமாக இருக்கார் அப்படின்னு, அதனால் நான் ஏதானு தப்பு பண்ணியிருக்கேன்னா இந்த பண்ணியிருக்கிறதுல ஏதானு குறை இருக்கா தெரியல அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை அப்படின்ட்டு, உன் கணவருக்கு எங்கேயோ இருக்க சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்மளோட திரு அமுது செய்யறதுக்கு எங்கேருந்து வர முடியும், எப்படி வருது, இதெல்லாம் அவருக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால் அவர்கிட்ட சொல்லு, அவர் கவலையே பட வேண்டாம், இவர் எப்போ பூஜையை ஆரம்பித்தாரோ அப்போவே அந்த தியாகேச பெருமான் உங்கள் பூஜை ரூமுக்கு உள்ளே வந்தாச்சுன்னு. இந்த அம்மாவுக்கு தூக்கி ஏற்பட்டது, என்ன வந்தாச்சா, எங்கள் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னார். கண்ணுக்கு தெரிகிறாப்புல அவர் வருவரா, அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், தியாகேச பெருமானுக்கு தெரிஞ்சிருக்கு இவரோட பக்தி, இந்த பக்தியை வெளிப்படுத்தணும், அதை உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கார், இவர் பூஜைக்கு ஆரம்பித்தோடனே இவர் இந்த பூஜை ரூமுக்குள்ளே வந்துட்டார், இவரோட சாநித்தியம் வந்துடுத்தோம், ஆனால் கண்ணுக்கு தெரியாத மறைஞ்சிருக்கார், மறைப்பொருளோ இல்லையோ அது, அதனால் மறைஞ்சிருக்கு, அது இவாளுக்கு தெரியாது, நமக்கு எல்லாம் கண்ணை எதிர்க்க தெரிஞ்சாதானே தெரியும் சொன்னேன். அதனால் வந்தாச்சு, கவலையே பட வேண்டாம், இவர் பூஜையை நைவேத்தியத்தை பண்ணலாம், எல்லாம் பூஜையை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு. உடனே கணவருக்கு சொன்னால் அவர் ஆச்சரியப்பட்டார், அப்போது திருவாரூரில் இல்லையா, அவர் இங்கே வந்துட்டாரா அப்படின்னு. அவர் அங்கேயும் இருக்காருப்பா இங்கேயும் இருக்கார், ஏன்னா அங்கே பூஜை பண்ணுறவாளுக்கெல்லாம் அவள் இல்லைன்னாக்கா இவள் ஓடி வர முடியுமா இங்கே, அதனால் அவர் அங்கேயும் இருக்கார் இங்கேயும் இருக்கார், உன்னோட பூஜையை நீ பண்ணுற அழகை பார்த்து உன்னோட பக்தியை பார்த்து மெச்சி உனக்கு அருள் செய்யணுங்கிறதுக்காக உன் இடத்துக்கும் வந்திருக்கார், ஆனால் உன் கண்ணுக்கு தெரியல, அதனால் உனக்கு இந்த குழப்பம்லாம் வந்துடுத்தோ, அவர் இங்கே வந்துட்டார்னா அங்கே இல்லாத போயிடுவாரான்லாம் இப்படியெல்லாம் சந்தேகம் வருது, இந்த கவலையே பட வேண்டாம், அவர் எல்லா இடத்துலையும் எங்கும் நிற்பார், ஏன்னர் சர்வச்சாரிணே நமஹா, அவர் லோகச்சாரிணே நமஹா, எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு தேத்தி பூஜையை நிறைவேற்றி வச்சு எல்லாம் பண்ணினா இந்த விஷயம் ஊர் முழுக்கலும் தெரிஞ்சுது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. உடனே வந்தால் அந்த யோகீஸ்வரருக்கு அத்தனை பேரும் வணக்கம் தெரிவித்து எல்லாம் பண்ண, எல்லாருக்கும் இப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு உபதேசம் பண்ணாராம். பூஜை பண்ணினா எப்படி பண்ணணும்னார், இவர் பண்ணியிருக்கார் பாருங்கோ, இவருக்கு பக்தி இருக்கிறாப்புல இருக்கணும், இவர் பண்ணினாப்புல வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அது எல்லாருக்கும் அந்த பக்தி பரவித்து அப்படின்னு சொல்லி, அப்போ சொல்கிறார் சிவபெருமான் ஆகாயவாணியாக சொல்கிறார், கவலைப்படாத, இப்படிலாம் சந்தேகப்படாத, நான் எங்கே இருந்தாலும் எப்படியும் ஏற்றுப்பேன் அப்படின்னு. அதுதான் அதனால் லோகச்சாரிணே நமஹா சர்வச்சாரிணே நமஹான்னு எங்கும் நிறைஞ்ச பரம்பொருளாக இருக்கார். அவரை நாம் வழிபட நமக்கு எல்லோருக்கும் அருள் கிடைக்கிறதுன்னு தெரியுது. அவரோட பெருமைகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.